திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் துரை வைகோவின் வெற்றி வாய்ப்பு நமக்கு ஏற்றவாறு அமைய இருக்க காரணத்தால் அண்ணன் அவர்கள் எம்பியாக ஆவது உறுதியாகிவிட்டது. அந்த உறுதியை கொண்டாடும் விடயமாக நமது வத்தலக்குண்டு நகர கழகத்தின் சார்பாக அந்த வெற்றி விழாவை அண்ணன் அவர்கள் அறிவிப்பு வந்தவுடனே வெற்றி விழாவாக மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக அதை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அது இல்லாமல் இன்று நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு சிலர் கருத்துக்களை சொல்கிறதுக்காக வர்றாங்க. அதில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அது என்ன நிறைபாடுகள் இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் அதை நம்ம பேசிக்கலாம். அதை நீங்களே இது பண்ணிக்கிங்க. இனி வருங்காலத்தில் கட்சியை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் அன்னை வைகோ பாண்டியா இருக்கட்டும், அன்னை பிச்சையா இருக்கட்டும், அவங்களுக்கான தகுதியான ஒரு பொறுப்புகளை வாங்கி கொடுப்பது என்னோட கடமை. அந்த பொறுப்புக்கு அவங்களோட பெரிய நம்ம மரியாதை செஞ்சு இனிமேல் அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு இன்றைக்கி கட்சியை நம்ம கொண்டு போகணும். ஒவ்வொரு கிளையிலையும் நம்ம கொடியேற்றணும், ஒவ்வொரு வார்டுகளையும் நம்ம கொடியேற்றுறதுக்கு நம்ம முற்படணும். அதற்காக எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம இந்த மறுமலர்ச்சி திமுக இன்னும் பழைய ஒரு எஃகு கோட்டையாக கொண்டு வரலாம். ஐயா அருள்சாமி இருந்த காலத்திலும் மற்ற நிர்வாகிகள் இருந்த காலத்திலும் எப்படி இந்த ஒரு எஃகு கோட்டையாக இருந்ததோ அதுபோல் இந்த மறுமலர்ச்சி திமுகவை வத்தலக்குண்டில் நிலைநிறுத்தலாம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியும். அந்த ஒத்துழைப்பு எனக்கு நல்குமாறு வேண்டுகிறேன். இனி வருங்காலத்தில் நமது கழகக்கூடி இந்த ஒன்றியத்தில் எல்லா இடத்துலையும், ஒன்றியத்திலும் சரி நகரத்திலும் சரி, இந்த ஒன்றிய பகுதியில் எல்லா இடத்துலையும் நம்ம கழகக்கூடி நம்ம பறக்க வேண்டும். அதற்கு அண்ணன் துரை வைகோ நமக்கு முழு சப்போர்ட்டுடன் இருக்கிறாங்க. இன்றைக்கி அன்னை கூட நம்மளாம் ஒரு 15 நாள் போய் பயணித்ததுனால தான் அதை தெரியுது எனக்கு. அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எலெக்ஷனை பற்றி பேசுகிறது எல்லாமே இன்றைக்கி அன்னை நம்ம பெருமையாக தான் பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம கழகக்கூடியில் பறக்க வைக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இதுவரைக்கும் நடந்த விழாவே இருக்கட்டும். இனி